இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. அதாவது அன்பு நண்பர்களே, இந்த அருமையான பதிவிலே நிறைய விஷயங்கள் நாம் பேசப்போகிறோம். பொதுவாக இவை ஜோதிடத்திலே ஆரம்ப நிலையிலே இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட கல்வி பயன்படும் என்கிற கோணத்திலே இந்த பதிவு இங்கே விளைகிறது. அதாவது அன்பு நண்பர்களே, மிக குறிப்பாக நம்முடைய ஜோதிட விதிகள் நுட்பமானவை, ஆச்சரியமான பலன்களை தரக்கூடியவை. ராசியில் உள்ள கிரகங்கள் ஒருபுறம் பலன் தந்தாலும் நவாம்சத்தில் உள்ள கிரகங்கள் வித்தியாசமான பலன்களை தந்து கொண்டிருக்கும். இவற்றை ஓரளவு கணக்கிட்டு பார்க்க இந்த பஞ்சவித ஸ்தானங்களையும் கவனத்தில் கொண்டு வருவது அவசியமாகிறது. சரி, பஞ்சவித ஸ்தானங்கள் என்பது திரிகோணஸ்தானம், கேந்திரஸ்தானம், உபஜயஸ்தானம், அபோக்லியஸ்தானம், பணபரஸ்தானம். இவைகளை ஜென்ம லக்னத்திலிருந்து நாம் கணக்கெடுக்கிறோம், ராசியிலிருந்தல்ல. இந்த ஸ்தானங்களையும் வைத்து நடக்கின்ற மகாதிசை, மகாபுக்தி, அந்தரம் இவற்றோடு ஒப்பிட்டு பலன் சொன்னால் அற்புதமாக எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நம்மால் கணக்கிட்டு சொல்ல முடியும். சரி, திரிகோண ஸ்தானத்திற்கு வருகிறோம். லக்னத்திலிருந்து 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் இந்த வீடுகளை குறிக்கிற ஒரு இடம் இந்த திரிகோண ஸ்தானம். 5, 9, 1 ஆக திரிகோண ஸ்தானங்களிலே ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தில் ஆட்சி அதிபதிகளான கிரகங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜாதகருக்கு எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு நன்மைகளும் யோகங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த திரிகோண ஸ்தானத்திலே இந்த ஆட்சி அதிபதிகளை தவிர வேறு பாவக்கிரகங்கள் ஜனன காலத்திலே இருந்தால் பலன்கள் நமக்கு சற்று சுமாராகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் தற்கால நடப்பு திசை அனுகூலமாக இருக்குமேயானால் கெடுதல்கள் குறையும், அதே சமயம் செலவினங்கள் அதிகமாகும். சரி, கேந்திரஸ்தானத்திற்கு செல்வோம். கேந்திரஸ்தானம் என்பது லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 ஆகிய வீடுகள் கேந்திரஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் கிரகங்கள் நல்லபடியாக அமையவில்லை என்றால் பரவாயில்லை. கேந்திரஸ்தானத்தில் சுப கிரகங்கள் நல்லபடியாக அமைந்திருந்தால் நமக்கு போதும். யோகங்கள் வந்து கொண்டே இருக்கும், கெடுதல்கள் விலகி கொண்டே இருக்கும். இந்த யோகத்தின் அளவுகள் இது 2ஆம் தரம்தான். முதல் தரமான யோகம் என்பது திரிகோணஸ்தானத்திற்குத்தான் சொல்ல வேண்டும். அதாவது இருப்பினும் கூட அரசியலில் ஈடுபடுவோரும் பொது வாழ்விலே பணிபுரிவோரும் இந்த கேந்திரஸ்தானத்தை வைத்து தங்கள் எதிர்காலத்தை நிச்சயித்துக் கொள்ளலாம். சில நாடி ஜோதிடத்திலே கேந்திரஸ்தானத்தின் அதிபதி முதலில் சொன்ன திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் நன்மையை தரும் என்றும், ஆனால் திரிகோணஸ்தானத்தின் அதிபதி கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இடம் பெறுவது நன்மையை தருமா என்று சந்தேகத்துடன் சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படியோ, பொதுவாக அனுபவத்திலே கேந்திரஸ்தானத்து அதிபதிகள் திரிகோணஸ்தானத்தில் இருந்தாலும் திரிகோணஸ்தானத்து அதிபதிகள் கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலும் யோகம் குறையாது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, உபஜயஸ்தானத்திற்கு வருவோம். லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11ஆம் வீடுகளை உபஜயஸ்தானம் என்று நாம் சொல்கிறோம். தொழிலில் இறங்குவோரும் சொத்து விஷயமாக சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவை பெற விரும்புவோரும், நோயின் தன்மைகளை கட்டுப்படுத்த வேண்டுவோரும், உத்தியோகத்திலே மாற்றம் விரும்புவோரும், பூர்வீக சொத்துக்கள் நிலைக்குமா நிலைக்காதா என்பதை பற்றி கணக்கிட்டு பார்க்க விரும்புவோரும் இந்த உபஜயஸ்தானத்தை பார்த்து கொள்வது நல்லது. முதலில் வெற்றியை தராவிட்டாலும் அல்லது திரிகோணஸ்தானத்திலும் கேந்திரஸ்தானத்திலும் சுபக்கிரகங்கள் நல்லபடியாக அமையாமல் இருந்தாலும் இந்த உபஜயஸ்தானம் மறைமுகமாக கை கொடுத்து உதவும். ஒரு கதவை மூடினால் 4 கதவுகள் பின்னே திறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் இந்த உபஜயஸ்தானம் அழகாக உதவுகிறது. எனவே ஜோதிட நிபுணர்கள் இதையும் கணக்கிட்டுத்தான் பலன் சொல்ல வேண்டும் என்கிறது சுக்கிர நாடி. சரி, ஆபோக்லியஸ்தானம்
லக்னத்திலிருந்து 3, 6, 9, 12ஆம் இடம் ஆபோக்லிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் வலிமை குன்றியதாகவும் சுப கிரகங்களினுடைய பார்வையை பெற முடியாமல் போனால் எதிர்பாராத நஷ்டங்களும், காதல் தோல்வி, குடும்பத்தை விட்டு பிரிதல், சொத்து விஷயமாக சண்டைகள், கோர்ட்டு விவகாரத்திலே எதிர்பார்க்கிற ஒரு அனுகூலம், இவையெல்லாம் கிட்டாமல் போகிறது. கேந்திரஸ்தானமும் திரிகோணஸ்தானமும் உபஜயஸ்தானமும் பலமாக இருந்தால் மேற்கூறிய நஷ்டங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோக ஸ்தானங்களிலே சுபர்களுடைய பார்வை நல்லபடியாக இல்லாமல் போகும் பொழுதும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் நல்ல இடத்தில் அமையாமல் இருந்து நடக்கின்ற மகா திசையும் பாவிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்தால் வாழ்க்கையே திசை மாறி போகலாம். வருகின்ற அதிர்ஷ்டங்களும் தட்டிக்கொண்டே போகலாம். எனவே கேந்திர லாப திரிகோணஸ்தானத்தை பார்க்கிறவர்கள் அபோக்லிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கிற கிரகங்களையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தால் துல்லியமாக பலனை சொல்ல இயலும் என்கிறது சப்தரிசி நாடி. சரி, பணபரஸ்தானத்திற்கு வருவோம். லக்னத்திற்கு 2, 5, 8, 11 ஆகிய வீடுகளுக்கு பணபரஸ்தானம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதாவது தனாதிபதியாக வாழ்க்கையிலே சுடர்விட்டு பிரகாசிப்பதற்கும், குடும்பஸ்தானம் நல்லபடியாக செயல்படுவதற்கும், பொருளாதார நஷ்டங்களை கணக்கிடுவதற்கும், வாழ்க்கையை மொத்தத்திலே நன்றாக எடை போட்டு ஸ்புடம் போட்டு பார்ப்பதற்கும் பணபரஸ்தானம் மிக உபயோகப்படுகிறது. இந்த ஸ்தானங்களிலே ஏதேனும் 1-2 ஸ்தானங்களிலே கிரகங்கள் பலமாக இருந்தால் அனுகூலம் 1க்கு 2ஆக நமக்கு ஏற்படுகிறது என்பது அனுபவ உண்மை. அதே சமயம் இந்த 4 ஸ்தானங்களில் 3 ஸ்தானங்களில் சுப கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் நன்றாக இருந்தால் நற்பலன்களும், நீச கிரகங்களினுடைய ஆதிக்கம் 3 ஸ்தானங்களில் இருந்தால் அதற்கேற்ற மாதிரி பலன்களும் ஏற்படுகிறது. கேந்திர ஸ்தானாதிபதியோ திரிகோண ஸ்தானாதிபதியோ அதிக பலமுள்ளதாக இருந்தால் பணபரஸ்தானத்தில் உள்ள கிரகங்களினுடைய கெடுபலன்கள் குறைகிறது. திரிகோண ஸ்தானாதிபதிகள் யோகமுடன் இருந்து கேந்திர ஸ்தானாதிபதிகள் சற்று மந்தமாக இருந்தாலும் பணபரஸ்தானம் பலமற்று காணப்பட்டாலும் யோக பாவம் குறையவே குறையாது. ஆக கேந்திர ஸ்தானாதிபதி யோகம் உள்ளவராக இருந்து மற்ற திரிகோண ஸ்தானாதிபதியோ உபஜய ஸ்தானாதிபதியோ ஆபோக்லிய ஸ்தானாதிபதியோ பணபரஸ்தானாதிபதியோ பலமற்றதாகவும் வீரியமற்றதாகவும் இருந்தால் முதல் தர யோகம் உள்ளவராக அந்த ஜாதகர் விளங்கினாலும் மனதில் நிம்மதியின்றி தினமும் தவித்து கொண்டிருக்க நேரிடுகிறது. மொத்தத்தில் இந்த பஞ்சவித ஸ்தானங்களில் ஏதேனும் 3 ஸ்தானங்களில் சுபக்கிரகங்கள் இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகர் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாகவும் எல்லோராலும் எல்லா விதத்திலும் போற்றப்படுகிறவராகவும் அவர்களது குடும்பத்திலே 3 தலைமுறைகளுக்கு எல்லாவித செழிப்போடும் தெய்வத்தின் அனுக்கிரகத்தோடும் இயங்க முடியும். 4 அல்லது 5 ஸ்தானங்களில் யோக கிரகங்கள் வாழ்ந்தால் ராஜயோகம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைகிறது. இவற்றிலே 2 அல்லது 1 ஸ்தானத்தில் மட்டும் யோக கிரகங்களை பெற்றவர்கள் சாதாரண மனிதராக மட்டுமே உலவ முடிகிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக சுக்கிர நீதியிலே நாம் காண்கிறோம். ஆக இந்த பஞ்சவித ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 ஸ்தானங்கள் மிக அழகாக உங்களிடத்திலே நான் கூறி வந்தேன். ஆக நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயம் இது என்றாலும் நம்முடைய இந்த நல்வழி சேனலுக்கு இப்படிப்பட்ட அடிப்படை விஷயங்களும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஜோதிடத்திலே ஆரம்ப நிலையிலே இருக்கிறவர்களும் நம்முடைய சேனலை பார்க்கிறார்கள் என்பதற்காக இந்த பதிவு இங்கே விளைந்தது. ஆக மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையிலே மிகுந்த மகிழ்ச்சிகரமான இந்த தகவலை சேர்த்ததிலே மனம் மகிழ்ந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. நன்றி.